வார்த்தை. எந்த வார்த்தை? இந்த ஆதியிலே இருந்து வந்ததே, தேவனிடத்தில் இருந்ததே, தேவனாக இருந்ததே, அந்த வார்த்தை என்ன செய்தது? மாம்சமாகி இந்த உலகத்திலே வந்தது. அதுதான் இயேசு. அதைத்தான் நாங்கள் கிறிஸ்துமஸ் என்கிறதாக கொண்டாடுகிறோம். நல்லா புரிஞ்சிருங்க. இந்த ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்து வந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சமாகி இந்த உலகத்திலே வந்த, அதற்கு தேவதூதன் வந்து சொல்கிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தான் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக, மறிக்கிறதுக்காக, தன் இரத்தத்தை சிந்துகிறதுக்காக, அவனை மோட்சத்திலே சேர்க்கிறதுக்காக, அந்த பாவிக்காக ஒரு வழியை திறக்கிறதுக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். இதோ எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். உலகம் அவராலே ரட்சிக்கப்படுகிறதுக்காக வந்தார். இன்னைக்கு உலகம் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு சிறிய கூட்டம் ரட்சிக்கப்பட்டதான ஒரு கூட்டம் சபைகளிலே கூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ரட்சிக்கிறதுக்காக வந்தீங்களே சுவாமி. ஆண்டவரே, நான் பாவத்தில் இருந்தேன், நான் உலகத்திலே இருந்தேன், உம்மை அறியாமல் இருந்தேன், உம்மை தெரியாமல் இருந்தேன், என்னையும் ரட்சித்து இன்றைக்கு ஒரு சபையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியதாக நீங்க வைத்தீங்களே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அதுதான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த தேவன், அந்த மாம்சம், அந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவர். இந்த ஆவியானவரை தான் நாங்கள் சொல்லுகிறோம், சுவாமி, இப்போ நீங்க உலகத்துக்குள்ள வந்தீங்க, நீங்க 33 வருஷம் மாம்சத்திலே ஒரு மனுஷனாக திருந்தீங்க, பலவிதமான வார்த்தைகளை பேசி எங்களை ஊக்குவித்தீங்க, எங்களை உற்சாகப்படுத்தினீங்க, எங்களுக்கு தெரியாதவைகளை சொல்லிக் கொடுத்தீங்க. இப்படி போகாத, இப்படி போ, இப்படி போனீங்கன்னா நீ விழுந்துருவ, இது பிழையான வார்த்தை, இது வழி, இது சாத்தானுடைய வழி, இது இருளான வழி, நான் சொல்லுகிற வார்த்தையை கவனி, அதில் நீ வாழ்ந்து சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு உங்களை அடித்தாங்க, உங்களை கொன்றார்கள், நீங்கள் இறந்து போனீங்க, அதுக்கு பிறகு புதைச்சாங்க, அதுக்கு பிறகு உயிரோடு எழும்பினீங்க, பிதாவின் இடத்துல போனீங்க, மறுபடியும் ஆவியாக வந்துட்டீங்க. அல்லேலூயா. இந்த ஒரே ஆவியானவர் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆவியானவர், தேவனானவர், இயேசுவானவர், ஆவியானவர், தேவனானவர், வார்த்தையானவர், இயேசுவானவர், ஒரே ஆண்டவர். இந்த ஆண்டவரை தான் நாங்கள் சொல்றோம், சுவாமி ஆவியாக என்னை நிரப்பும். பேசியர்ல சொல்றாரு இல்லையா, ஆவியிலே நிரம்பிடுங்க, ஆவியிலே நிரம்பிடுங்கன்னு சொன்ன உடனே இன்னைக்கு பல இடங்கள்ல பலவிதமான காரியங்களை நான் காணக்கூடியதாக. ஒரு சிலர் துள்ளுறாங்க, மேல பாயிறாங்க, கீழே விழுகிறாங்க, இடுப்பம் முடிச்சுக்கிறாங்க. என்னடா அப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஆவியில நிறைஞ்சிட்டனுங்க அப்படிங்கிறாங்க. என்னோட வேலை செய்த ஒரு அருமையான சகோதரன், அவருடைய ரிலேஷன் இங்க வருவாரு, அவர் இன்னைக்கு வரையில. அவர் என்ன செய்வாரு, அந்த சபைக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னார். என்னோட வேலை செஞ்சார், என்னோட ஊழியம் செஞ்சார். இல்ல, நீ வரத்தான் வேணும், நீ ஆவி இல்லாத சபையில இருக்கிறாய், நீ என்னுடைய சபைக்கு வா, அங்கதான் ஆவி இருக்கு அப்படின்னு இழுத்து கொண்டு போயிட்டாங்க ஒரு நாள். ஆகவே இந்த மனுஷன், அவன் பேக் ஒன்று போட்டிருப்பாரு, அதை தூக்கிட்டு அந்த சபைக்குள்ள போயிட்டாரு. நடுவில் கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சா பாயெல்லாம் இருக்கு, பாயில தான் உட்காரும். உட்காந்து அவர் அப்பையும் சொல்றாரு, இப்படி நோண்டி சொல்றாரு, நான் போறேன், எங்க சபைக்கு போறேன், வேணாம், ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் சத்தம் போடுறாங்க. இப்ப ஆவியில நிறையிறாங்க. நிறைஞ்ச உடனே பலார்னு ஒரு ஆட்டி, இங்கால பார்த்த உடனே இங்கால ஒரு ஆட்டி, இங்கால ஒண்ணு கொண்டையெல்லாம் பிச்சு அந்த மனுஷனை பிடுங்கி, அவன் இருந்த பாயெல்லாம் பிச்சு எழும்பி ஓடி வந்து நடந்த காரியத்தை நான் சொல்றேன். ரிலேஷன்ஸ் இங்கே வர்றவங்க நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். அருமையானவர்களே, அது அல்ல ஆவி. ஆவியான ஒரு சமாதானத்தின் ஆமென். அந்த தேவன் எங்களுக்குள்ளே வந்து தங்குறதைத்தான் தேவ ஆவியினாலே நிரம்புறோம் அப்படின்னு சொல்றோம். மாம்சத்திலே வந்த தேவன் மாம்சமாக இருக்கிற எங்களுக்குள்ளே வந்து தங்கி தான் யார் என்கிறதை அறிமுகப்படுத்துகிறதுக்காக பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாங்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம்.